Simple question. This is also divisor based, divisible, division based question. 2024 same year. நாலாவது கொஸ்டின் பார்க்குறோம். சேம் கான்செப்ட், டிவைசர் பேஸ்ட் ஆர் டிவிஷன் பேஸ்ட். என்னது 32 power 5 2 power 27 divisible by what number? என்ன ஆன்சர் பண்ணலாமா? சரி, 32 எப்படி எழுதலாம்? 2 power 5, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு 5 பிளஸ் வாட் 2 power 27. கரெக்டா? சரி, வெரி சிம்பிள். இது இது ஈவன் கான்செப்டே போயிடுமா? ஈவன் பிளஸ் ஈவன், இட் இஸ் கோயிங் டு பி வாட்? ஈவன் நம்பர், right? Even number, if it is an even number, we don't know 3. Even number அப்படின்னா it can be what? 2 into 3 is also even number. 3 வந்து ஒரு டிவைசரா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ? we don't know, பட் ரெண்டுமே என்னது 2 தான். 3 வரதுக்கு பாசிபிளே கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிஆர் என்னது 2 power 25 பிளஸ் 2 power 27. 2 power 25 2 power 27 ரெண்டுக்கும் காமனா இருக்கு. என்ன இருக்கு? 2 power 25 into what? 2 power 25 காமனா வெளியே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கும்? இங்க 1 இருக்கும், பிளஸ் இங்க என்ன இருக்கும்? 2 power 2 ரிமைனிங் இருக்கும். 1 இருக்கும், 2 power 2 ரிமைனிங். அப்ப என்ன இருக்கு? 2 power 25 into what? This is 5. கரெக்டா? அப்போ 2 power 24 ஒரு 2 தனியா இருக்கிறோம், ஒரு 5 தனியா எடுக்கிறோம். 2 power 24 into what? 10. கரெக்டா? ரைட்? இது 2 ஆல டிவைட் ஆகுமா? 10 ஆல டிவைட் ஆகுமா? 5 ஆல டிவைட் ஆகுமா? எஸ் ஆர் நோ? 2 5 10. ஒரு 5 2 10 வந்துருச்சு. அப்போ 10 ஆல it is divisible. 5 also what? It is divisible. 2 also it is divisible. It is divisible by 4 also. It is divisible by 8 also. All multiples of what? 2. 24 times நீங்க multiply பண்ணிக்கலாம். It is divisible by. So இங்க இருக்கிற ஆப்ஷன்ல all odd numbers are not possible. So it is what? 10. 10 ஆல divisible. புரிஞ்சா? அடுத்த question. 2023. For any choice of values of xyz, the six-digit number of the form xyz is divisible by. Okay. வெளியே போயிட்டு வரணுமாமா? Okay. xyz is divisible by ஒரு 6-digit for any choice of xyz 6-digit number. 6-digit number வந்து xyz xyzக்கு பதிலா நீங்க எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். It is divisible by what? 7 11 maximum 7 11 13 கொடுத்திருக்காங்க, இல்ல 7 13 only, 7 11 only, 11 13 only. எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்சர்? ஒரு பாசிபிலிட்டி என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சிம்பிள் பாசிபிலிட்டி சொல்லட்டுமா? 1 2 3 1 2 3 இது வந்து ஒரு பாசிபிலிட்டியா? 1 2 3 1 xyz மூணு வேல்யூ 1 2 3 1 2 3. சரியா? 1 2 3 1 2 3 is it divisible by 7? Is it divisible by 7? 7 என்னது? ஸ்ப்ளிட் பண்ணோம், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும், 0 வருது. 0 வந்துச்சுன்னா என்னது? divisible by 7. அதே லாஜிக் தானே 13க்கும்? 13க்கு அதே லாஜிக் தானே? ஸ்ப்ளிட் பண்றோம், டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், ஈவன் பிளேசஸ் ஆட் பண்றோம், ஆட் பிளேசஸ் ஆட் பண்றோம். இங்க ஈவன் பிளேஸ்ல ஒரு நம்பர் இருக்கு, ஆட் பிளேஸ்ல ஒரு நம்பர் இருக்கு. டிஃபரன்ஸ் எடுத்தா என்னது? 0. 7 சாரி 11 சொன்னா 13 தானே சொன்னேன். 13 it is divisible. சரியா? 7 ஆல divisible, 13 ஆல divisible. இப்ப 11க்கு என்ன பண்ணோம்? all odd place number you have to add, even place number you have to add. இது நம்ம ஏற்கனவே எழுதி இருக்கோம். என்ன கிடைக்கும்? ஆட் பிளேஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணா 6, ஈவன் பிளேஸ் நம்பர் ஆட் பண்ணாலும்
6 difference என்னது 0, therefore it is divisible by 11 also. புரிஞ்சா? நம்பர் ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சரியா? இல்ல சார் நான் XYZ எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ XYZ எடுத்துக்க. XYZ நேத்து நம்ம எழுதணும்ல பிளேஸ் வேல்யூ. சரியா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா XYZ 000 பிளஸ் XYZ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இந்த நம்பர் வருமா வராதா? வரும். ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு? XYZ. மீதி என்ன இருக்கும்? இங்க 1000 இருக்கும் பிளஸ் 1 இருக்கும். 1000 into XYZ 000 உள்ள மல்டிப்ளை பண்ண XYZ. கரெக்டா? ஓகே. So it is XYZ. It is going to be what? 1001. 1001 நீங்க XYZ 1001 எப்படி எழுதலாம்னா 7 into 11 into 30. இந்த மல்டிப்ளை பண்ணா 1001. Okay, you factorize, you will get what? 7, 11, 13. So இது 7 ஆல divisible, 11 ஆல divisible, 13 ஆல divisible. புரிஞ்சா? Yes, understood. Shall we go to the next question? So answer என்னது? Option D. Divisor based. அடுத்து இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு இதுல முடிச்சிடலாம். இது வந்து 2023 அகைன் ரிமைண்டர். போன 2024 ஒரு ரிமைண்டர் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா? ரிமைண்டர் 1. அதே மாதிரி ஒரு ரிமைண்டர் பேஸ்ட் கொஸ்டின் தான் இதுவும். இங்க என்ன ஒரு கான்செப்ட்னா யூ மஸ்ட் சப்போஸ் இஃப் ஐ டிவைட் எனி நம்பர் பை 5, சப்போஸ் நான் 32 எடுக்கிறேன், ரிமைண்டர் என்ன வரும்? 2 தான் வரும். சப்போஸ் நான் 34 எடுக்கிறேன், ரிமைண்டர் என்ன வரும்? 4 வரும். சப்போஸ் நான் 35 எடுத்தா ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். ஸோ என்னோட டிவைசர் 5 அப்படின்னா என்னோட டிவைஸ் ஐ மீன் ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 5 விட கம்மியா தான் இருக்கும், 5 விட அதிகமா இருக்காது. புரிஞ்சா? என்னோட ரிமைண்டர் வந்து டிவைசரை விட கம்மியா தான் இருக்கும். இது கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்டை இங்க அப்ளை பண்ண போறோம். ஆல்வேஸ் யுவர் ரிமைண்டர் இஸ் லெஸ் தென் யுவர் டிவைசர், அதான் மீனிங். ஓகே, how many natural numbers are there which give a remainder of 31 when 1186 divisible by these natural numbers? Question வந்து how many natural numbers? Okay, how many natural numbers are there when you are going to divide this 1186 by those natural number? You have to get remainder what? 31. 31 remainder வரணும். ஓகே, அப்போ எவ்வளவு டிவைசர் இருக்கு? அதான் கொஸ்டின். புரியுதா? 1186 ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணா எனக்கு 31 ரிமைண்டர் வரணும். அப்போ இந்த பிளேஸ்ல எவ்வளவு நம்பர் பாசிபிள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? ரிமைண்டர் நான் சொன்ன ரிமைண்டர் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ல ரிமூவ் பண்ணிடலாமா, சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போ 31 ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன என்ன ரிமைண்டர் ஐ மீன் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1155 இருக்குமா? இப்போ அதே நம்பர் எக்ஸ்ல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 0 வரும். அப்போ இந்த எக்ஸ்ன்றது என்னது? இதனோட ஃபேக்டர்ஸ் இதனோட டிவைசஸ். இப்போ இதனோட டிவைசஸ்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ 1155 டிவைசஸ் என்ன? 1155. அதுக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதிட்டோம்னா ஈஸியா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? சரி, வாட் இஸ் இட்? ஐ கேன் டிவைட் பை 3 ஆல டிவைட் பண்ணலாமா? 6 6 12. 3 ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 3 times 9 2. ஸோ 11ல பண்ணலாமா? சரி, ஓகே, 11ல பண்ணலாம். 5 ஆலையும் பண்ணலாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 5 ஆல பண்ணலாம். 5 ஆல பண்ண என்ன வரும்? 2 times 3 times 1 time. அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா 3 ஆல பண்ணி தான் ஆகணும். 3 ஆல பண்ண என்னது? 7 times
7 டைம்ஸ். அடுத்து என்ன பண்ணி ஆகணும்? இப்படி ஒன்னா பண்ணி தான் ஆகணும். சரியா? அதனால தான் ஐ ஸ்டார்டட் வித் 3. ஓகே, சரி. 1155 இட் கேன் பி ரிட்டன் as what? 3 into 5 into 7 into 11. இதோட மீனிங் என்ன? இந்த 3 வந்து இதை டிவைட் பண்ணும், ரிமைண்டர் 0 வரும். ரைட்டா? ஆனா இதே 3 இங்க எடுத்து டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 31 வராது. ஏன்? டிவைசரே 3 தானே. அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கலாம்? 0, 1, 2. ரிமைண்டர் 31 வருமா என்ன? வராது. அப்போ இங்க டிவைசர்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து 31க்கு மேல இருந்தா தான் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 31 வரும். அப்ப நான் 5 எடுத்து இங்க டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 31 வராது. 7 எடுத்து டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 31 வராது. 11 எடுத்து டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 31. அப்ப இண்டிவிஜுவலா எந்த நம்பர் எடுத்து டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 31 வராது. வேற ரிமைண்டர்ஸ் வரும். எனக்கு வந்து ரிமைண்டர் 31 வர மாதிரி டிவைசஸ் வேணும். அப்போ இப்போ ப்ராடக்ட் போறேன். 15 எடுத்தா ரிமைண்டர் 31 வருமா? வராது. 21 எடுத்தா ரிமைண்டர் 31 வருமா? வராது. இதுவே 33 எடுத்தோம்னா, 33 எடுத்தா ரிமைண்டர் 31 வர பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அப்போ ஒரு டிவைசர் வந்து 33. இந்த 33 எடுத்து இங்க டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. அதே 33 எடுத்து இங்க டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 31 வரும். புரியுதா? இப்போ அடுத்தது 2. இந்த 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 5. 5 into 7, 35. அடுத்தது 5 into 11, 55. கிரேட்டர் ரிமைண்டர் 31 வர பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது 7 into 11, 77. வேற ஏதாவது டிவைசர் இருக்கா? 2 2 எடுத்துட்டோம். 1 1 எடுத்தோம், முடியல. 2 2 எடுத்துட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து 3 3யும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. 3 3 நம்பர்ஸாவும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்ல. அப்ப 3 3 நம்பர்ஸா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 3 5 7. அப்போ 15 into 7. 15 into 7, 105. அடுத்தது 15 into 11. 15 into 11. 11 என்ன வரும்? 561. 165. சரி, அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்க. 77 into 3. 77 into 3. So 21 to 23. 231. அடுத்தது என்ன வரும்? 77 into 5. So 35. 338. 385. 385. அவ்வளவுதானே? 3 3 யூஸ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதானே? வேற ஏதாவது இருக்கா என்ன? 5 7. 35. 35 into 11 தான் பண்ணிட்டுமே. அதானே இது. நான் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மல்டிப்ளை பண்ணிருக்கேன். எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதானே? வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா என்ன? வேற ஏதாவது பாசிபிலிட்டி? ஆமா, 1 பார்த்தோம், முடியல. 2 பார்த்தோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். 3 3 நம்பர்ஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு? இந்த 4 நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? அதுவும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. நீ வேணா எடுத்து பாரு. 1155 எடுத்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணா ஒரு டைம் 1155 ரிமைண்டர் என்ன வருது? 31 வருது. அப்ப அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? சரியா? ஸோ 1 digit number, 2 2 numbers we multiply, 3 3 numbers we multiply, 4 numbers we multiply, we get what? Only one number. அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? டிவைசஸ் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ நம்மளால 9 டிவைசஸ் இருக்குங்க. எக்ஸுக்கு பதிலா we can take 9 devices and we'll get what? Remainder 31. புரிஞ்சா? ஆப்ஷன் இருக்கா? 9. Yes to 9. 8 வந்த உடனே எல்லா ஆப்ஷனும் இருக்கு. 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. நம்ம மேக்ஸிமம் தான் கண்டுபிடிக்குது. ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ்? ஸோ டோட்டலி 9 பாசிபிலிட்டிஸ். புரிஞ்சா? டிவைசர், இங்க டிவைசரை கண்டுபிடிக்கிறோம். ரிமைண்டர் 31 வர மாதிரி. அதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? டிவைசர் பேஸ்ட்.
இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய ஐ மீன் நிறைய வருஷம் கேட்டிருக்காங்க. இட்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன் இதே மாதிரி கொஸ்டின் வேற வேற கான்செப்ட்ல வெவ்வேறு இடத்த கொடுத்துருக்கேன். இங்க டிவிஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். இத நீங்க காம்பினேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் சே திஸ் இஸ் த கான்செப்ட் ஃப்ரம் காம்பினேஷன் ஆல்சோ. ஃபைன். கன்சிடர் 3 digit நம்பர் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட். டிஜிட் எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. லைக் 322 வரக்கூடாது. ஓகே, ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்டைனிங் யூசிங் 3 non-zero digits, ஜீரோ கிடையாது, which are multiples of 3. அந்த 3 digit நம்பர் என்னது? only it should have multiple of 3. multiple of 3 என்ன பாசிபிலிட்டி? 3, 6, 9 எல்லாமே சிங்கிள் டிஜிட். அப்ப இந்த 3 நம்பர் தான் பாசிபிள். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? கன்சிடர் ஆல் 3 digit நம்பர்ஸ். ஆல் ஆல் இந்த ஆளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கன்சிடர் ஆல் 3 digit நம்பர்ஸ். ஓகே, obtained using the 3 non-zero digits which are multiples of 3. இந்த 3 டிஜிட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு 3 digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்? சரியா? அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் let s be their sum. அந்த எல்லா நம்பரோட அடிஷன் வந்து s. இப்ப என்னது? s is always divisible by 74. s is always divisible by 9. பாசிபிலிட்டி இருக்கா? இதை செக் பண்ணும். செக் பண்ணுமா? சரி. 369. 369 ஒரு 3 digit நம்பர். இன்னொரு 3 digit நம்பர் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? 396. இன்னொரு 3 digit நம்பர் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? 639. இன்னொரு 3 digit 693. இன்னொரு 3 digit 639. இன்னொரு 3 digit 693. சாரி, 936963. அவ்வளவுதானே? கரெக்டா? 3 ஃபேக்டோரியல் பாசிபிலிட்டி, மொத்தம் 6 பாசிபிலிட்டி. இது நான் காம்பினேஷன் வரும்போது சொல்றேன் எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிட்டு. இது அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ வில் ஹேவ் 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரைட்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் சேம் ஆன்சர் தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 18. இங்க ஒரு 9, இங்க ஒரு 9, மொத்தம் 4 9s இருக்கா? 36. அப்போ இங்கேயும் அதே 4 9s தான் வரும். ஸோ 39 3 அகைன் 36 39. இதான் வந்து இதனோட ஆட் பண்ணோம்னா வர நம்பர். இந்த நம்பர் வந்து ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 74 அப்படி சொல்றாங்க. இந்த நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 9. 9 ஆல் டிவிசிபிளா? 9 டிவிசிபிள் டெஸ்ட் எஸ் தானே? அப்ப இட் இஸ் டிவிசிபிள் பை 9. ஓகே, இது 74 ஆல் டிவிசிபிளா? 74 ஆல் டிவிசிபிளா? தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? 74 டிவிசிபிள் கண்டுபிடிக்க தெரியலனா உடனே என்ன பண்ணிடணும்? யூ ஹேவ் டு ஃபேக்டரைஸ் இட். ஃபேக்டரைஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் 74 ஆல் டிவிசிபிளா இல்லையான்னு. ஃபேக்டரைஸ் பண்ணிடுமா? ஸோ இட் இஸ் 3996. 3 ஆல டிவைட் பண்ணலாம். இது கோயிங் டு பி வாட்? 1 3 3 2. அடுத்தது 2 ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 6 6 6. கரெக்டா? 6 6 6. அடுத்தது 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி 3 3 3. அடுத்தது 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 1 1. அடுத்து 3 ஆல டிவைட் 11. How 11 possible? 3 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி 3 times. Carry over is what? 21. It is going to be 7 37. அப்போ this 3996 can be written as, okay, 2 power 2 into 3 power 3 into 37. கரெக்டா? இந்த நம்பரை நம்ம என்ன எதால டிவைட் பண்ணலாம்? 2 ஆல டிவைட் பண்ணலாம், 4 ஆல டிவைட் பண்ணலாம், 9 ஐ மீன் 3 ஆல டிவைட் பண்ணலாம், 9 ஆல டிவைட் பண்ணலாம், 27 ஆல டிவைட் பண்ணலாம், 37 ஆல டிவைட் பண்ணலாம். இதை கம்பைன் பண்ணா என்ன வரும்? 74. ஒரு 2 ஒரு 37 கம்பைன் பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 74. So this number is also divisible by 74. புரிஞ்சா? ஸோ அந்த நம்பர் டிவிசிபிள் தெரியல அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மல்டிப்ளை பண்ணா அந்த டிவைசர் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அப்போ திஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 74. ரெண்டுமே கரெக்ட் ஆப்ஷன், போத். ஓகே, நெக்ஸ்ட். புரிஞ்சு தானே? அடுத்தது போலாம்ல.
டவுட் இருக்கா? மேபி இந்த டைப்ல லாஸ்ட் கொஸ்டின். அடுத்த கான்செப்ட் ஈஸி, சிம்பிள், 3 minutes முடிச்சிடலாம். அடுத்த கான்செப்ட் இது என்னது? Let xyz be a 3-digit number where xyz is not a multiple of 3, then xyz plus yzx plus zxy is not divisible by. இத புரியுதா என்ன? இது புரியலையா? இந்நேரம் என்ன, அது அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. ஒரு 3-digit நம்பர் xyzன்னு ஒரு 3-digit நம்பர் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? this x plus y plus z is not a multiple of 3 அப்படின்னு என்ன மீனிங்? டிஜிட் எல்லாம் ஆட் பண்றாங்க, நாட் மல்டிபிள் ஆஃப் 3, இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அந்த 3-digit நம்பர் வந்து என்னது? நாட் டிவிசிபிள் பை 3. அந்த 3-digit நம்பர் யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆட் பண்றாங்க இப்போ. ரைட்? இப்போ அடிஷன் வந்து எதால டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணுவ? இந்த நம்பர் டிவிசிபிள் பை 3 இல்ல, அதால இதை ஆட் பண்ணாலும் 3 வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடு நீ? டக்குன்னு 3 அதான ஸ்ட்ரைக் ஆகும். சரியா? அப்படி பண்ணா தப்பு. எப்படி பண்ணும் அப்படின்னா, நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி இதை சம்ம சால்வ் பண்ணணும். சரியா? யுவர் எக்ஸ் ஒய் இசட் கேன் பி ரிட்டன் as 100x plus 10y plus z. ஓகே, ஒரு 3-digit நம்பர் இப்படி எழுதலாமா இல்லையா? இதை சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி y zx இது எப்படி எழுதலாம்? y zx, this one can be written as 100y plus 10z plus x. அடுத்தது zxy இது எப்படி எழுதலாம்? 100z plus 10x plus y. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. இது 3 நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100x 1x 10x 111, 10y 100y 1y 111, z 10z 100z 111. புரிஞ்சா? இப்போ மூணுமே 111 டைம்ஸ் இருக்கா? அப்போ 111 காமனா எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? x plus y plus z. கரெக்ட் தானே? இப்போ this is what we have. இந்த 111 எப்படி எழுதலாம்? 3 into 37 into what? x plus y plus z. அப்போ உங்களோட x plus sorry x y z plus y z x plus z x y இப்படி எழுதலாம். கரெக்டா? இது எதால டிவிசிபிள்? 3 ஆல டிவிசிபிள், 37 ஆல டிவிசிபிள், x plus y ஆல டிவிசிபிள். சரியா? அப்ப நீ எடுத்த உடனே 3ன்னு கன்க்ளூட் பண்ணினா என்னது? ஆன்சர் ராங். ரைட்? இது 3 ஆல டிவிசிபிள், 37 ஆல டிவிசிபிள், x plus y z y x plus y plus z ஆல டிவிசிபிள். அப்ப எதால டிவிசிபிள் இல்ல? இதெல்லாம் டிவிசிபிள்னா 9. அதான் கொஸ்டின், நாட் டிவிசிபிள் பை. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. சரியா? ஏன் 9 வரல அப்படின்னா, see இது இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. இங்க ஒரு 3 இருக்கு, இது டிவிசிபிள் பை 3னா இங்க ஒரு 3 வந்திருக்கும். அப்ப 3 3 9 வந்திருக்கும். கரெக்டா? அவங்க கொடுத்துருக்காங்களா x plus y plus that is not divisible by 3. அதனோட மீனிங் இதுதான். இது வந்து இங்க 3 ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா 3 3 என்ன இருக்கும்? 9 வந்திருக்கும். இட் வில் பிகம் வாட்? டிவிசிபிள் பை 9. ஆனா இப்போ இது 3 ஆல் டிவிசிபிள் இல்லாததால it is not going to be divisible by 9. புரிஞ்சா? So answer is D. அடுத்து ஓகே, கவுண்டிங் லாஜிக். இது வந்து ஒண்ணுமே இல்லை. they will give a question where you have to apply your smartness to find the answer. இதுக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. நீ நம்பர் வந்து கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். you have to calculate the numbers. அது வந்து ஸ்மார்ட்டா எப்படி வந்து அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றது, அது நீ தான் டிவைஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் ஹால்ல இது எல்லாமே கவுண்ட். நீ have to count. ஃபார்முலா எதுவுமே கிடையாது, நத்திங். you have to count and answer. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் 260 பேஜ் புக்? ஒரு 260 பேஜ் புக் இருக்கு. அந்த 260 1ல இருந்து 260
பேஜ் நம்ம வந்து என்ன பேஜ் நம்பர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அதுல எவ்வளவு ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதான் கொஸ்டின். ஹவு மெனி ஃபைல்ஸ் யூஸ்ட் நம்பரிங் 260 பேஜ் புக். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 1 to 100ல எவ்வளவு ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 5, 15, 25. இங்கெல்லாம் 5 வருமா? எங்கெல்லாம் 5 வரும்? 25, then what? 35, 45. அடுத்தது 5 எங்க வரும்? 50. Yes. 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, and then what? 65, 75, 85, 95. இந்த இடத்துல என்னது? 5 வரும். அப்போ 1 to 100ல எவ்வளவு 5s நம்ம எழுதி இருக்கிறோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்னதுங்க? 2 5s இருக்கு. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. கரெக்டா? எவ்வளோ ஃபைவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 நம்ம எடுக்கலங்க. எவ்வளோ ஃபைவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம்? 20 ஃபைவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? 1 to 100ல மொத்தம் இங்க 20. அதே மாதிரி 101 to 200 எவ்வளவு வரும்? சேம். முன்னாடி 1 தான் வருமே தவிர்த்து 5 வேற எங்கேயும் நம்ம அதே 20 இடத்துல தான் என்ன வரும்? 5 யூஸ் பண்ணும். அப்போ இங்க என்னது? ஒரு 20. அதுக்கப்புறம் 201 to 260 எவ்வளவு 5s வரும்? இதுல இருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா? முன்னாடி 2 வரும், 60 வரல தான், 59 வரல தான் 5 வரும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. அப்போ 16. அப்போ டோட்டல் என்ன இருக்கு? 20 plus 20 plus 16. It is going to be 56 5s. So it is going to be 56 5s. ஸோ ஸ்மார்ட்டா இந்த மாதிரி நீங்க நம்பர் கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ல கொஷின்ஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. இது 2024ல கேட்ட ஒரு கொஷின்ஸ். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். சரி, இதுவும் கவுண்டிங் நம்பர் தான். பாசிபிலிட்டிஸ் செக் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் ஒண்ணும் கிடையாது, லாஜிக் தான். சரியா? என்ன வரும்? 3 numbers xyz are selected from a set of 5 first 7 natural numbers. இந்த xyz எதுல இருந்து சூஸ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் 7 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 7 வரலும். அப்போ xyz எங்க இருந்து வேல்யூ எடுக்க போகுது? 1 to 7. It is going to take value from 1 to 7. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் x is greater than 2y greater than 3z. இந்த இன்இக்வாலிட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். xyz எடுத்தோம்னா x பதிலா y பதிலா z பதிலா ஏதோ ஒரு வேல்யூஸ் எடுக்க போறோம் இங்க இருந்து. அதை எடுத்து அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். how many such distinct triplets are possible? எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? xyz சூஸ் பண்ண போறோம் 1 to 7ல இருந்து. அது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு, அதான் கொஸ்டின். நான் ஒரு பாசிபிலிட்டி சொல்லட்டுமா? ஓகே, 1 to 7 தானே. இப்போ எக்ஸ் வேல்யூ நான் 7 எடுக்கிறேன் அப்படின்னா 7 7 இஸ் கிரேட்டர் தென் 2 இன்டூ இங்க வந்து y வேல்யூ 1 எடுத்தா ஓகே. 1 எடுத்தா 1 1 எடுத்தா வரும்ல. 1 1 எடுத்தா அப்படின்னா 2 இஸ் ஸ்மாலர், 7 இஸ் கிரேட்டர். கரெக்ட் தானே? அடுத்தது வராது. இது ஓகே, அடுத்தது வராது. அதுதான் சொல்ல வரேன். அடுத்த நம்பரை நம்மளால சூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்போ இங்க என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாமா? 2 எடுக்கலாம். திஸ் இஸ் கிரேட்டர் தென் 3 கூட எடுக்கலாம் இல்லமா? 3. திஸ் இஸ் கிரேட்டர் தென் வாட்? 3 இன்டூ 1 தான் எடுக்க முடியும். 2 எடுக்கலாமா என்ன? நோ, ஈக்குவலா மாறிடும். 2 எடுத்தா ஈக்குவல் வரும், கிரேட்டர் தென் வராது. ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னது இங்கிருந்து? 7 3 1. எக்ஸுக்கு பதிலா 7, ஒய்க்கு பதிலா 3, இசட்டுக்கு பதிலா 1. இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? 7 2 இன்டூ 2 நீங்க சொன்ன மாதிரி கிரேட்டர் தென் 3 இன்டூ 1. கரெக்டா? 7 is greater than 4, 4 is greater than 3. சரிதானே? அப்போ இங்க என்ன பாசிபிலிட்டி இருக்கு?
7 2 1 இது 2 செகண்ட் பாசிபிலிட்டி. வேற பாசிபிலிட்டி 7 வச்சு இவ்வளவுதான் வரும். 6 வச்சோமா அப்படின்னா 6 2 into 2 greater than 3 into 1 இது வந்து ஒரு பாசிபிலிட்டியா? 6 is greater than 4, 4 is greater than 3. அப்போ எக்ஸுக்கு பதிலா 6, ஒய்க்கு பதிலா 2, இசட்டுக்கு பதிலா 1. அடுத்தது 6 வேற ஏதாவது வருமா? 5 greater than 2 into 2 greater than 3 into 1. கரெக்டா பார்த்துங்க. 5 is greater than 4, 4 is greater than 3. வேற ஏதாவது பாசிபிலிட்டி வருமா? இஃப் இன் கேஸ் நான் ஃபர்ஸ்ட் இடத்துல 4 சூஸ் பண்றேன், நீங்க என்ன எடுக்க முடியும்? 2 into 1 எடுக்கலாம். ஆனா அடுத்த நம்பர் என்னால சூஸ் பண்ண முடியாது. 2 எடுத்தோம் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னால சூஸ் பண்ண முடியுமா என்ன? 2 எடுத்தா அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். இதுவே சாட்டிஸ்ஃபை ஆகாது. புரியுதா? வேற பாசிபிலிட்டி வராது. மொத்தம் இந்த 4 பாசிபிலிட்டி தான். அதிகமான நம்பர் இங்க 4 தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். 5 நீ செக் பண்ண தேவை கிடையாது. என்னது மேக்ஸிமமே 4 ட்ரிப்ளெட் தான் சொல்லிருக்காங்க. 4 பாசிபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 4 பாசிபிலிட்டி கொண்டு வந்துட்டோம். ஆன்சர் இஸ் டி, 4 பாசிபிலிட்டி. புரிஞ்சா? அடுத்தது போயிடலாமா?